வணக்கம் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு பதிவிலே 2 நாள் பின்பு ஒரு பதிவிலே நாங்கள் சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பார்வையற்றவர்கள் மத்தியிலே முதலாவது யூடியூப் சேனலாக என்னுடைய அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் அமைப்பானது நிகழ்கின்றது. இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினுடைய ஒரு அங்கமாக அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலை முதன்மையாக பார்வையிடுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவித்தார்கள். நான் உங்களுக்கு அந்த கதையின்படி அவர் அந்த புத்தகங்களை விற்றவர் தனது வீட்டிலே முடங்கி கிடக்கின்றார். நான் என்ன செய்யலாம், எனது குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும், எனது மனைவிக்கும் இயலாது, நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு பார்வை இழந்த ஒரு நண்பர் அவரை சந்தித்து சொல்கின்றார், நண்பா நீ வா, நான் உனக்கு லொத்தர் டிக்கெட், அதாவது தேசிய மற்றும் அபிவிருத்தி லொத்தர் டிக்கெட்டுகளை விற்பனை செய்கின்றேன். அதே போன்று உனக்கும் இந்த டிக்கெட் விற்கலாம், பார்வை ஒரு பிரச்சனை அல்ல. நான் முதலாவது உனக்கு 200 டிக்கெட்டுகளை வேண்டி தருகின்றேன். கலைத்து அந்த டிக்கெட்டுகளை நீ ஒவ்வொரு கடைகளாக எரிச்சென்று அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை வில் என்று சொல்லி இவரை அழைத்து செல்கின்றார். அதே போன்று அந்த முகவரிடம் சென்று என்னுடைய நண்பன் பார்வையிழந்தவன், எனவே அவருக்கு தொழில் வாய்ப்பில்லை, நீங்கள் தொழிலை வழங்குங்கள் என்று சொல்லி அந்த நண்பன் இவரை அறிமுகப்படுத்தி வைக்க அந்த முகாமையாளரும் அவர்களுக்கு வருகின்ற அதே முற்றுமுதல் லாபத்தை இவருக்கு வழங்குகின்றார். ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டொன்றை வித்தால் எங்களுக்கு முகவர்களுக்கு ₹7.50 தான் வருகின்றது. நாங்கள் மற்றவர்களுக்கு ₹6 அல்லது ₹5 கொடுக்கிறோங்கள், ஆனால் உங்களுக்கு முற்றுமுதல் லாபத்தையும் நான் தருகின்றேன் என்று சொல்லி அந்த முகாமையாளர் இந்த பார்வையற்ற எங்களுடைய அந்த நண்பனுக்கு வழங்குகின்றார். அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை எடுத்துக்கொண்டு இவர் என்ன செய்கின்றார், ஒவ்வொரு இலைப்பிரம்பை தட்டி கொண்டு ஒரு நகர்ப்புறத்திலே இறங்கி ஒவ்வொரு கடைகளாக சென்று அந்த டிக்கெட்டுகளை எல்லாம் தட்டி, முதலாளி ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டை வேண்டுங்கள், நீங்கள் நாளை கோடீஸ்வரராகலாம், நல்ல சந்தர்ப்பம் என்ற வகையிலே அவர் என்ன செய்கின்றார், முதலாவது நாள் அந்த 200 டிக்கெட்டையும் விற்பனை செய்கின்றார். விற்பனை செய்து போட்டு அவர் என்ன செய்கின்றார், அந்த லொத்தர் முகாமையாளரிடம் சென்று அந்த பணமவளத்தையும் கொடுக்கின்றார். இதிலே எண்ணிப்பாருங்க என்று சொல்லி அந்த வகையிலே ₹8000 காசு அதில் இருக்க வேண்டும், ஆனால் இருக்கின்றது ₹7200. ₹800 அதிலே இல்லை. அப்போது மனம் கலங்குகின்றார். ஐயோ, நான் என்ன தொழில் செய்தாலும் எனது கர்மம், எனது பாவம் என்னை துரத்துகின்றதே, எனக்கு 200 டிக்கெட் வித்தால் ₹1200 வர வேண்டுமே, இன்று அந்த ₹1500 ₹800 காசு போய்விட்டதே, எனக்கு வர வேண்டியது ₹700. அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயா நாங்கள் பொய் சொல்லவில்லை, பாருங்கள் இருந்தால் எங்களிடம் இருக்கின்றது இந்த மிச்ச லாபம் தான் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார், தன்னிடம் இருக்கின்ற மீதி ₹500 போட்டு இவருக்கு ₹1200 காசை கொடுத்து அனுப்புகின்றார். இவர் மனம் போடக்கூடாது என்றாலும் மீண்டும் தனக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகின்றதே, எங்களை ஏமாத்துகின்றார்களே, நான் கடைகளில் தானே சென்றேன், யாரோ ஒருவர் காசு குறைவாக கொடுத்து டிக்கெட்டை எடுத்து விட்டார் அல்லது காசை தெரியாமல் தந்து விட்டாரா என்று மன வேதனையுடன் மீண்டும் அவர் வீடு செல்கின்றார். நீங்கள் உங்களுடைய பதிவில் இடுங்கள், இவர் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், அல்லது இவர் இந்த லொத்தர் விற்பனை தொடர்வாரா, அல்லது வேறு தொழிலை இவர் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வாரா என்று உங்களுடைய பதிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.